الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول المرسلين. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையும் நமாகி எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது என்றும் நிலவட்டுமாக. சத்திய நபியின் சத்திய வழி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், ஷுஹதாக்கள், இமாம்கள், நாதாக்கள், நல்லோர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் ஒற்றா கருணையும் என்றும் நிறைவாக இறங்கட்டுமாக. ஆமென். பெருந்தற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், குர்ஆன் இறங்கிய மாதம் முடிவடைந்து உலகம் முழுவதும் குர்ஆனுடைய மதரசாக்களை துவங்குகின்ற ஒரு மாதத்தில் நாம் இருக்கிறோம். குர்ஆன் கலாமுல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய கலாம். எத்தனையோ வேதங்கள் உண்டு. இந்த உலகத்திலே வழங்கிய மற்ற வேதங்கள் எல்லாம் அதற்கு கலாமுல்லாஹ் என்று பெயர் கிடையாது. காரணம் என்னவென்றால், அந்த வேதங்கள் எல்லாம் அது புத்தக வடிகளை அந்தந்த நபிமார்களுக்கு வழங்கப்பட்டது. வெறும் எழுத்து வடிகளை மாத்திரம் வழங்கப்பட்டது. மூஸா அலைஹிஸ்ஸலாம் என்பவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்தாக இருந்தால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்பவர்களுக்கு வழங்கப்பட்ட இன்ஜீல் வேதமாக இருந்தால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்களுக்கு வழங்கப்பட்ட ஜபூருடைய வேதமாக இருந்தால், எல்லா வேதங்களும் ஒரே நேரத்தில் புத்தக வடிவில் எழுத்தின் மூலமாக அந்தந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் குர்ஆன் ஷரீஃபை தான் கலாமுல்லாஹ் சொல்கிறோம் அல்லவா? ஏன் அது கலாமுல்லாஹ்? அல்லாஹ் பேசி அதை ஜிப்ரீல் கேட்டு அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் வந்து கொண்டு சேர்த்து அதற்கு பின்னால் எழுதப்பட்டது. அல்லாஹ் பேசிய பேச்சு என்பதால் அது கலாமுல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, கலாமுல்லாஹான இந்த குர்ஆன், இதை உலக மக்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்திலே உள்ள அனைவர்களுக்கும் அல்லாஹ் இதை வழிகாட்டியாக ஆக்கியிருக்கிறார். வாழ்க்கையிலே பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாட புத்தகமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனை தந்திருக்கிறார். இந்த குர்ஆனை பெற்றிருக்கக்கூடிய நாம், இந்த குர்ஆனை அல்லாஹ்விடமிருந்து அவருடைய கலாம் ஷரீஃபை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், இதனுடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு உணர்ந்து செயல்படுகிறோம் என்பதை யோசிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் குர்ஆன் ஷரீஃபினுடைய முக்கியத்துவத்தை யஹூதிகள் விளங்கி வைத்திருந்தார்கள், யூத நசாராக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். யூதர்களுடைய ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படுகிறது. என்னன்னா, இஸ்லாமியர்களை
அவர்களுடைய மார்க்கத்திலிருந்து திருப்பி வெளியே கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்குண்டான ஒரு ஆலோசனை கூட்டம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொன்னாங்க. அதில் யூத அறிஞர் ஒருவர் எழுந்திருந்தார். அவர் எழுந்து என்று சொன்னார், முஸ்லிம் சமூகத்திலே 3 விதமான விஷயங்கள் இருக்கிறது. முதலாவது, சுபஹ் தொழுகைக்கு பின்னாடி பிள்ளைகள் எல்லாம் பள்ளியை நோக்கி மதரசாவிற்காக வேண்டி செல்கிறார்கள். இந்த மதரசா பாடத்திட்டத்தை அல்லது மதரசாவிற்குண்டான அந்த அமைப்பை எப்பொழுது அவர்கள் இழக்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களை நாம் நினைத்தது போன்று நம் வழியில் அவர்களை கொண்டு வர முடியும். ஒன்று. இரண்டாவது சொன்னார், மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம், அரேபிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம், அஸ்ஹர் போன்ற பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இருக்கிறது. லட்சக்கணக்கான மாணவர்கள் அங்கே படிக்கிறார்கள். இது போன்ற பல்கலைக்கழகங்களை எல்லாம் எப்பொழுது மூடப்படுகிறதோ, அரபி கல்லூரிகள் எப்பொழுது இல்லாமல் ஆகிறதோ அப்பொழுதுதான் நாம் நினைத்தது நடக்கும். இரண்டாவதாக சொன்னார் இது. மூன்றாவதாக சொல்வார், ஒவ்வொரு வாரமும் உலகத்திலே உள்ள எல்லா பள்ளிகளிலும் ஒவ்வொரு வாரமும் ஜும்ஆக்களிலே அவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். இந்த ஒன்று கூடுதலை எப்பொழுது நாம் தடுக்கிறோமோ அல்லது எப்பொழுது அது இல்லாமல் போகிறதோ அப்பொழுதுதான் நாம் அவர்களை இல்லாமல் ஆக்க முடியும் என்பதாக 3 விஷயங்களை முன்வைத்து அவர் பேசுகிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? ஒரு யூத அறிஞராக இருப்பவர் குர்ஆனை பற்றி, குர்ஆனுடைய மதரசாக்கள், அங்கே பயிலக்கூடிய மாணவர்கள், அரபி மதரசாக்கள், பல்கலைக்கழகங்கள், அதனுடைய அமைப்பு, ஒவ்வொரு வாரமும் நடைபெறக்கூடிய ஜும்ஆவினுடைய பயான், இதுதான் இஸ்லாமிய சமூகத்தினுடைய கட்டமைப்பு. இந்த 3ஐயும் சிதைத்தால்தான் இஸ்லாமிய சமூகத்தின் கட்டமைப்பை சிதைக்க முடியும் என்பதை ஒரு யூத அறிஞர் உணர்ந்து பேசுகிறார். ஆனால் இன்றைக்கு நாம் அதை உணர்ந்திருக்கிறோமா? இன்றைக்கு அதை நாம் உணர்ந்திருந்தால் இன்றைக்கு நம்முடைய பள்ளிகளில், மதரசாக்களில் பிள்ளைகள் இடம் கிடைக்காமல் அவர்கள் கியூல நிற்பாங்க. அரேபிய மதரசாக்களில் இடம் கிடைக்காமல் வருடத்திற்கு முன்னதாகவே அப்ளிகேஷன் வாங்குவாங்க. ஜும்ஆ, இந்த ஜும்ஆவினுடைய சிறப்பை அறிந்திருந்தால் பயான் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே பள்ளி நிரம்பி இருக்கும். எந்த விஷயத்தையும், எதுவெல்லாம் நம்முடைய கட்டமைப்பிற்கு அடிப்படையாக இருக்கிறதோ அதை எதையுமே உணராத சமூகமாகத்தான் இன்றைக்கு நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் அல்லாஹ் கொடுத்த பொக்கிஷம். அது உலகத்துல எத்தனையோ துறைகள் இருக்கிறது, எத்தனையோ துறைகள் இருக்கிறது. இன்ஜினியர் ஒரு மனுஷன் ஆகணும்னா துறை சார்ந்து அவன் படித்தால் தான் அவன் இன்ஜினியர். ஒரு டாக்டர் மருத்துவம் செய்ய வேண்டும், மக்களுக்கு மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்றால் டாக்டர் படிக்கிறோம். எந்த ஒன்றை செய்வதாக இருந்தாலும் அதை பற்றி உண்டான முழுமையான அறிவு இருக்க வேண்டும். நாம் எல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம். முஸ்லீம் என்றால் யார்? சராசரியாக இந்த உலகத்துல பிறந்து அவங்க சொல்லிக் கொடுக்கப்பட்டதன் பிரகாரம் வாழ்ந்து சாப்பிட்டு மௌத்தா போறதாம். நமக்கென்று ஒரு வாழ்வியல் முறை இருக்கிறது, நமக்கென்று பின்பற்றி நடப்பதற்கு வேதம் இருக்கிறது, நபியினுடைய சுன்னத்துகள் இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு முஸ்லீம் தெரிந்து கொண்டால் மாத்திரம்தான் ஒரு முஸ்லீமினுடைய வாழ்வை இந்த உலகத்தில் அவன் வாழ முடியும். குர்ஆனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை தெரிந்து கொள்ளாமல் ஒருவன் தன்னை முஸ்லீம் என்று எப்படி சொல்ல முடியும்? யோசித்து பாருங்கள். பெயர்ல மட்டும் முஸ்லீம் இருக்கிறது, வாழ்விலே இல்லை. ஏன் வாழ்வில் இல்லை? காரணம் ஒன்றே ஒன்றுதான், வாழ்விலே குர்ஆன் இல்லை. வாழ்விலே குர்ஆன் இல்லை, குர்ஆனுடைய முக்கியத்துவம் இல்லை, எனவே குர்ஆன் இல்லை. அப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும். ஹிஜ்ரி 440 விளங்குவதற்காக வேண்டி சொல்கிறேன். குர்ஆனுடைய சிறப்பை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஏனென்றால் நம்முடைய எல்லா வீடுகளிலும் குர்ஆன் இருக்கிறது, பள்ளியில் இருக்கிறது. குர்ஆன் இல்லாத வீடுகள் இல்லைதான். அது எவ்வளவு சிறப்பிற்குரியது என்பதை புரிந்து கொள்வதற்காக என்று சொல்லுகிறேன். ஹிஜ்ரி 440 அந்த டைம்ல பகதாதுல நிசாமியா என்று சொல்லக்கூடிய ஒரு நிசாமி என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர், அவர் தன் பெயரில் ஒரு மதரசாவை ஆரம்பிக்கிறார். தன் பெயர்ல ஒரு மதரசாவை ஆரம்பிக்கிறார். இந்த நிசாமியா என்ற பெயரில் எங்கெல்லாம் இன்றைக்கு மதரசாக்கள் இருக்கிறதோ, அந்த பெயர் இருக்கிறதோ, அதுவெல்லாம் பகதாதிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த மதரசாவை அடிப்படையாக கொண்டு, பெயரை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டவைகள் தான். அந்த பெயரை இன்ஸ்பிரையாக ஆரம்பிக்கப்பட்டது. முதலாக பகதாதுல அந்த நிசாமியா என்று சொல்லக்கூடிய அந்த மதரசாவை மன்னர் ஆரம்பிக்கிறார். அவர் பெயர் ஆரம்பிச்சாரு, கொஞ்ச நாள் மௌத்தா போயிருந்தாரு. அவருடைய பிள்ளை மன்னராக மாறுகிறார். அவங்க பிள்ளை அரசாங்கத்தினுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றார். இந்த மதரசாவையும் ஆய்வு செய்கிறார். பெரிய அளவில் கட்டப்பட்டிருக்கிறது மதரசா. ஆனால் உஸ்தாத் ஒரே ஒரு உஸ்தாதா இருக்கிறாங்க. ஒரே ஒரு மாணவர் தான் இருக்கிறார். ஒரே ஒரு மாணவர் தான் இருக்கிறார். ஆனால் அதற்காக வேண்டி நிறைய சொத்துக்களை மன்னர் ஒதுக்கி இருக்கிறார். எந்த மன்னர்? அவருடைய அத்தா நிசாமியா. இப்ப இவர் பார்க்கிறாரு, ஒரு மாணவனை வச்சு மதரசா நடத்திட்டு இருக்கிறதுக்கு, இதற்காக வேண்டி இவ்வளவு செலவு பண்றதுக்கு, இதற்கு செலவு பண்ணக்கூடிய பணத்தை நாம் ராணுவத்தில் போட்டா கூட நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்று அவர் யோசிக்கிறார். இந்த யோசனையை அவர்களுடைய ஆலோசனையாக இருக்கக்கூடிய அறிஞர்களிடத்திலே சொல்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒரு மாணவர் தானே என்று நீங்கள் அசட்டையாக சாதாரணமாக நினைக்க வேண்டாம். நீங்கள் எந்த ராணுவத்தை பலப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ, அந்த ராணுவத்தை விட இந்த சமூகத்தை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த ஒரு மாணவருக்கு இருக்கும். ஏனென்றால் அவர் பயில்வது என்பது மார்க்கத்தினுடைய கல்வி. அவர் நினைத்தால் ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது என்ன சொல்றான்? இன்ன இப்ராஹிம கான உம்மத்தா, இப்ராஹிம் ஒரு சமூகம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர் ஒரு மனிதர் தான். ஏன் அவரை ஒரு சமூகம் என்று சொல்ல வேண்டும் என்றால், அவர் நினைத்தால் அவர் ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். உலகத்தில் வாழ்கிற பொழுது மிகப்பெரிய சமூகத்தை உருவாக்கி காட்டியவர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். காரணம், அல்லாஹ்வினுடைய அந்த நபித்துவ இல்ம் அவரிடம் இருந்தது. எனவே அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வினுடைய இல்மை பெற்ற ஒருவரால் ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும், ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியும், ஒரு சமூகத்தை பாதுகாக்க முடியும். அந்த அறிஞர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒருவர் தானே என்று நினைத்து நீங்கள் மதரசாவை தயவு செய்து மூடிவிட வேண்டாம், இருக்கட்டும், பார்த்துக் கொள்ளலாம் என்று அந்த அறிஞர்கள் மன்னருக்கு அறிவுரை கூறுகிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? ஒரே ஒரு மாணவர் தான், ஒரே ஒரு மாணவர் தான் அங்கே முதலாக வெளிவருகிறார். அந்த ஒரு மாணவர் எப்படிப்பட்ட மாணவர்? சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்திலே ஆன்மீகத்தை மக்களுக்கு மிக தெளிவான முறையில் கொண்டு வந்தவர் அவர்தான். ஆன்மீகத்தின் பக்கம் மக்களை கொண்டு வந்தவர். ஆயிரக்கணக்கான கிதாபுகளை தன்னுடைய அற்புதமான மொழி ஆற்றலால் எழுதியவர் இமாம் அல்-கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் அல்-கஸ்ஸாலி தெரியாத மனிதர்கள் உண்டா? அவர்களுக்கு இந்த வரலாற்றிலே தனிச்சிறப்பு இருக்கிறது, மாபெரும் அறிஞர். யோசித்து பாருங்கள், ஒரு மாணவர் தானே. மார்க்க கல்வி இன்னைக்கு நிறைய மதரசாக்கள் மூடுறாங்கல்ல, என்ன காரணம்? ஆள் இல்லாம மூடுறாங்க. அது வழி இல்லை, ஏன்னா அனுப்புறது இல்லை. எல்லாம் உலக கல்வியின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் யாரும் பார்ப்பதே இல்லை. சமூகம் இன்றைக்கு அதை பற்றி சிந்திப்பதே இல்லை. இன்றைக்கும் அப்படித்தான், சிந்திப்பதே இல்லை. உலகத்தின் பக்கமே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மார்க்கம் இப்படியே போனால் என்ன ஆகும்? பல மதரசாக்கள், நூற்றுக்கணக்கான மதரசாக்கள் ஆரம்பித்து மூடப்பட்டு விட்டது. ஆலிம்கள் இல்லாமல் போனால் என்ன ஆகும்? சமூகத்திற்கு யார் வழிகாட்டுவது? ஒரு மாணவர் தானே என்று அன்றைக்கு அந்த மாணவரை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தா ஒரு இமாம் கஸ்ஸாலி கிடைத்திருக்க மாட்டார்கள் இந்த சமூகத்திற்கு. இமாம் கஸ்ஸாலியின் மூலமாக லட்சக்கணக்கான ஆலிம்கள் உருவாகி இருக்கிறார்களா இல்லையா? எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, முதலில் நாம் இதை உணர வேண்டும். குர்ஆனுடைய கல்வி என்பது அதுதான்
கல்வியில் அடிப்படை அசல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலேயர்கள் சுதந்திரத்திற்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் நிறைய கொள்ளையடிச்சாங்கல்ல, நிறைய சொத்துக்களை அளித்தார்களா இல்லையா? அவர்கள் அளித்த சொத்துக்களில் மிக பிரதானமானவையாக அவர்கள் கருதியது தெரியுமா? மதரசாக்களை அவர்கள் ஒழித்தார்கள், மதரசாக்களை அவர்கள் அழித்தார்கள், உலமாக்களை கொலை செய்தார்கள். என்ன காரணம்? இன்றைக்கும் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்படக்கூடிய அத்தனை துறைகளும் நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அத்தனை இன்றைக்கு காலேஜில் இருக்கக்கூடிய படிப்புகள் இருக்கா இல்லையா? காலேஜில் எத்தனை ரகமான துறைகள் இருக்கிறதோ, படிப்புகள் இருக்கிறதோ, அத்தனையும் ஒரு காலத்தில் இந்தியாவிலே உள்ள மதரசாக்களில் பாடத்திட்டங்களாக இருந்தது. கவர்மெண்ட் காலேஜுகளை போன்று செயல்பட்டது நம்முடைய மதரசாக்கள் தான். இங்கிருந்து மதரசாவினுடைய கிதாபுகளை எல்லாம் கொள்ளையடித்து சென்று அது போன்ற வடிவத்தில் தான் இன்றைக்கு ஆங்கிலேய படிப்பு என்பது இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இங்கிருந்து எடுத்தது. அது இந்தியாவில் பல மதரசாக்களை இல்லாமலாக்கினார்கள், உலமாக்களை கொலை செய்தார்கள். ஏன் தெரியுமா? இது இருந்ததென்றால், இவர்கள் இருந்தார்கள் என்றால் நாம் நினைத்ததை செயல்படுத்த முடியாது. அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் நம்மிடம் கொடுத்திருக்கிறார். அந்த குர்ஆனை, எந்த குர்ஆனை பார்த்து எந்த இல்மை அவர்கள் பயப்பட்டார்களோ அதை அல்லாஹ் நம்மிடம் கொடுத்திருக்கிறான். உங்களுடைய பாதுகாப்பு கேடயம் இதுதான், உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான அடிப்படை இதுதான். இதை பின்பற்றினால் உங்களால் வெற்றி பெற முடியும், யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் கொடுத்த அந்த பொக்கிஷம் இன்றைக்கு அதை நாம் கண்டுகொள்வதே இல்லை. டைம் கிடைச்சா ஓதுவோம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு அலட்சிய போக்கு குர்ஆன் விஷயத்தில் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்துச்சு? அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களிடம் இருந்த பவர்ஃபுல் மீடியா என்ன? பவர்ஃபுல் மீடியா குர்ஆன் தான் இருந்துச்சு. மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களை ஈமான் கொண்ட மக்களும் ஒழுங்கா இபாதத் செய்ய முடியாது, இஸ்லாத்தின் பிரகாரம் வாழ முடியாது, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்குண்டான வழி இல்லை. சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் இடத்திலே மஷோரா பண்றாங்க, கேட்கிறாங்க, எனக்கு ஒரு இடம் வேண்டும், எனக்கு ஒரு இடம் வேணும், அந்த இடத்தில் வைத்துதான் இந்த குர்ஆனுடைய கல்வியை நான் மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் கேட்கிறார்கள். அவர்களோடு இருந்த சஹாபாக்களில் ஒரு 15 வயது நிரம்பிய ஒருவர் எழுந்திருக்கிறார். ஹலத் அர்க்கம் பின் அர்க்கம், அர்க்கம் என்று சொல்லக்கூடிய 15 வயசு சஹாபி எழுந்திருத்தார். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீடு, அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அங்க யார் வரமாட்டார், என் வீடு பாதுகாப்பு பெற்றது, பாதுகாப்புள்ள வீடு மக்காவுடைய வீடு. எனவே அங்க இருந்து கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய மார்க்க பிரச்சாரத்தை, குர்ஆனுடைய கல்வியை கற்றுக் கொடுங்கள். மக்காவில் முதல் கல்வி ஸ்தாபனம் எது? குர்ஆனை வெளியே கொண்டு வருவதற்கு குர்ஆனுடைய கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய வீடாக தாருல் அர்கம் இருந்தது. மதீனாவில் நபி அவர்கள் பள்ளிவாசல் கட்டுகிற பொழுது ஒரு திண்ணையை சேர்த்து கட்டினாங்க மதீனாவில். ஏன் கட்டினாங்க? அந்த திண்ணை என்பது மதரசாவிற்காக வேண்டி கட்டப்பட்டது. அங்கே கற்ற மாணவர்கள் 7 வயதிலிருந்து 70 வரை உள்ள அத்தனை பேர்களும் கற்றுக்கொண்டார்கள். அஸ்ஹாபு சுஃபா கேள்விப்படுகிறோமா இல்லையா? திண்ணை தோழர்கள். அங்கிருந்து உருவானவர்கள் தான் பெரிய பெரிய சஹாபாக்கள். திருக்குர்ஆன் விரிவுரை எழுதிய திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களின் தலைவரான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அங்கிருந்து வந்தவர் தான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அங்கிருந்து வந்தவர் தான். பெரிய பெரிய சஹாபாக்கள், அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள். மதீனாவினுடைய முதல் பள்ளிக்கூடமாக, மதரசாவாக அதுதான் இருந்தது, அந்த திண்ணை தான் இருந்தது. இன்னைக்கு நம்ம ஊர்களையும் பள்ளி வாசல்கள்ல திண்ணைகள் இருக்குது, நம்ம ஊர்ல இல்ல. நிறைய ஊர்கள்ல திண்ணை இருக்குது. எதுக்கு இருக்குது? இந்த அசர்ல இருந்து இஸ்லா வரைக்கும் ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கும், இப்படித்தானே? அசர்ல இருந்து இஸ்லா வரைக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். அந்த திண்ணையே பலாக்களோட திண்ணை, அப்படித்தானே? அதுக்கு பேரே அதுதான். வர்ற ஆளை ஃபுல்லா என்ன செய்யறது? வர்ற ஆளை ஃபுல்லா உட்காந்து பலா கழுவுறது. பலா மேடு, ஃபித்னா மேடுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு இது சொல்லுவாங்க, ஃபித்னா மேடு. நிறைய ஊர்கள்ல இன்னைக்கு இருக்குது.
ஊர்ல வேலை இல்லாம சும்மா இருக்கிறவங்க இது மாதிரி ஃபித்னா பேசக்கூடியவர்களுக்கு என்று பள்ளிவாசலில் திண்ணை உட்கார்ந்து பேசிக்கிட்டு இஷா வரைக்கும், இஷால டைம் முடிஞ்ச பின்னாடி என்ன செய்வாங்க, மோதினாரு வலுக்கட்டாம வெளியே பத்தி விட்டு பின்னாடி போவாங்க. யோசிக்க வேண்டும். பள்ளிவாசல்கள் என்பது ஃபித்னா பேசக்கூடிய இடம் அல்ல, உலக விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடம் அல்ல. அது பள்ளிவாசல் தான் பாடசாலைகளாக இருந்தது ஆரம்ப காலத்தில். மக்காவிலும் மதீனாவிலும், மக்காவிலே ஒரு தாருல் அர்கம், அது பல்கலைக்கழகமாக இருந்தது. மதீனாவிலே மஸ்ஜித் நபவியிலே இருந்த அஸ்ஹாபுல் சுஃபா திண்ணை தோழர்கள் பயின்ற அந்த திண்ணை, அது ஒரு மதரசா, மக்த மதரசா மட்டுமல்ல, அது ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தது. அங்கிருந்துதான் இஸ்லாமிய கல்வி, இஸ்லாமிய ஆலிம்கள் உருவானது அங்கிருந்துதான். இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம் மக்களில் எத்தனை லட்சம் பேர்கள் ஆலிம்களாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை அதுதான். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி குர்ஆன். இந்த குர்ஆனுடைய கல்வி உலகம் முழுவதும் இஸ்லாம் வருவதற்கு அதுதான் காரணமாக இருந்தது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். சஹாபாக்கள் மக்காவில் மதீனாவில் உள்ளவங்க தான் நிறைய பேர் சஹாபாக்கள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் சஹாபாக்கள் சொல்றாங்க. இப்ப இந்த சஹாபாக்களில் எத்தனை பேர்கள் சஹாபாக்கள்ல மக்காவிலும் மதீனாவிலும் அடங்கியிருக்கிறார்கள்? நபியர்கள் வஃபாத் ஆகிற பொழுது 1,24,000 சஹாபாக்கள் இருந்தாங்கல்ல. 1,24,000 சஹாபாக்கள் மக்காவிலும் மதீனாவில் இருந்தாங்கல்ல. கணக்கு சொல்றோம்ல, எத்தனை பேர்கள் மக்காவிலும் மதீனாவிலும் வஃபாத் ஆனார்கள்? கணக்கு போட்டு பாருங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய வெறும் ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் தான் தன்னுடைய சொந்த ஊரில் வஃபாத் ஆனது. மற்றவங்கள எங்க போனாங்க? மற்றவர்கள் எல்லாம் எங்க போனாங்க? அவர்கள் எங்கே சென்றார்கள் என்றால், நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதால பேசி முடிக்கிற பொழுது சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவாயா, என்னிடமிருந்து நீங்கள் எதை பெற்றீர்களோ அதை இந்த உலக மக்கள் அனைவர்களுக்கும் கொண்டு சொல்லுங்கள். சஹாபாக்களில் பல ஆயிரக்கணக்கான பேர்கள் அங்கிருந்து என்ன செஞ்சாங்களாம்? சொந்த வீட்டுக்கு போகல, ஹஜ்ஜுக்கு போனவங்க. ஹஜ்ஜத்துல் வதா முடிச்சு யாரும் சொந்த வீட்டுல போய் தாத்தா அம்மா பிள்ளைகளை பார்க்கணும்னு ஆசைப்படல. நபி அவர்கள் சொன்னதோடு அவர்களுடைய ஒட்டகமும் அவர்களுடைய குதிரையும் எந்த நாட்டை நோக்கி, எந்த திசையை நோக்கி போச்சோ அவர்கள் அங்கே சென்றார்கள். அங்கே தன் தங்குமிடத்தை அமைத்துக் கொண்டார்கள், அங்கே வாழ்ந்தார்கள். குர்ஆனை அங்குள்ள மக்களுக்கு சொன்னார்கள். இப்படித்தான் உலகம் முழுவதும் சஹாபாக்கள் பரவி சென்றார்கள். குர்ஆனை சொன்னதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். குர்ஆன் தான் நம்மை முஸ்லிமாக மாற்றியது. அப்படி இருக்கிற பொழுது முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் அந்த குர்ஆனை எப்படி கையாளுகிறோம்? பல பேருக்கு உதுவை செய்ய தெரியுறதில்லை, உது செய்ய தெரியுதில்லை. எந்தெந்த உறுப்புகள் கழுகப்படவில்லை என்றால் உது கூடாது, தெரியல. பல பேர்களுக்கு உதவியினுடைய சுன்னத்து தெரியறதில்லை. சுன்னத்து எது, ஃபர்ல் எது தெரியறதில்லை. அதுல ஃபர்ல் இருக்குது, சுன்னத்து இருக்குது, தெரியறதில்லை. ஜனாபத் தொடக்க தண்ணியில சொல்ல அரபியில ஜனாபத்ல இன்னும் தெரியறதில்லை. அதாவது இந்த கடமையான குளிப்பு சொல்றமா இல்லையா, ஃபர்ல் எத்தனை தெரியறதில்லை. கடமையான குளிப்பு எப்படி குடிக்கணும் தெரியறதில்லை. பல பேர்கள் வெட்கப்படுகிறார்கள். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்பது இப்படித்தான் இருக்கிறது. மார்க்க கல்வி, குர்ஆனுடைய கல்வி விஷயத்தில் ஒன்று பொதுமோக்காக இருக்கிறோம், அலட்சியமாக இருக்கிறோம், இல்லை என்றால் வெட்கப்பட்டு கூட்டுறோம். குர்ஆன் வாழ்வில் இருந்தால்தான் இங்கேயும் நம்ம ஜெயிக்க முடியும், மறுமையிலும் ஜெயிக்க முடியும். பிள்ளைகள் குர்ஆன் நம்ம தானே கற்றுக் கொடுக்கணும். குர்ஆனை நாம் தானே கற்றுக் கொடுக்க வேண்டும். சஹாபாக்களுடைய அந்த காலை நேர சுபுகை கொஞ்சம் எப்படி இருந்தது என்று பாருங்கள், வரலாற்றிலே பாருங்கள். காலை நேர சுபுகை எப்படி இருந்துச்சு? சஹாபாக்களுடைய காலை நேர சுபுகு தொழுகை அந்த மதீனா நகரம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள், வரலாற்றிலே பாருங்கள். எந்த வீட்டிலையும் சுபுக நேரத்துல ஆம்பளை பிள்ளை வீட்டுல தூங்க மாட்டோம். சஹாபாக்கள் வீட்டுல பெண்கள் கூட பல பேர்கள் வருவாங்க. ஆனால் குறிப்பிட்டு நாம் இங்கே சொல்வதாக இருந்தால், ஆண் பிள்ளைகள் ஃபஜ்ர் நேரத்தில் தன் வீட்டில் அவர்கள் தூங்குவதை சஹாபாக்கள் விரும்புவதில்லை. எந்த சஹாபியும் சுபு தொழுகை விட மாட்டார், தன் பிள்ளையை சுபு தொழாமல் தூங்க விட மாட்டார். இந்த ஈமான் எப்படி அவர்களுக்கு வந்தது?
ஏனென்றால் அவர்களிடம் குர்ஆன் இருந்தது, குர்ஆனுடைய கல்வி இருந்தது, அதன் முக்கியத்துவம் புரிந்தது. இன்றைக்கு நம்ம இப்படி இருக்கிறோமா? நம்ம தொழுவதில்லை, பிள்ளைகளையும் அனுப்புறதில்லை. அது கஷ்டம் தானே. ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாதான் பிள்ளைகள்கிட்ட என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். நம்ம படுத்து தூங்கிட்டு பிள்ளைய ஃபஜ்ருக்கு எழுப்புனா என்ன சொல்லுவான்? நீ போய் தொழுத்தான்னு சொல்லுவான், நீ போய் தொழுத்தான்னு சொல்லுவான். அப்ப நம்ம செய்யாத ஒரு விஷயத்தை பிள்ளைகளிடத்தில் சொல்ல முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களை, இன்றைக்கு குர்ஆன் அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் நாம் போனதனுடைய விளைவு என்னன்னு கொஞ்சம் யோசிங்க. என்ன விளைவு? ஒரு காலம் வரும், நபியர்கள் சொல்வார்கள், இல்ம் உயர்த்தப்பட்டு விடும், இல்ம் உயர்த்தப்பட்டுவிடும். அப்படின்னா என்ன தெரியுமா? உலமாக்கள் இல்லாமல் போயிடுவாங்க, மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஆலிம்கள் இல்லாமல் போயிடுவாங்க. அது எந்த அமைப்பு உலமாக்களா இருக்கட்டும், இல்லாமல் போயிடுவாங்க. மதரசாக்கள் போய் ஓதுறாங்க, ஆலிம்கள் வருவாங்க. மதரசாக்கள் போய் சும்மா உட்கார்ந்து குர்ஆனை 4 தர்ஜுமா படிச்சோம் ஆலிமா முடியுமா? அது முடியாது. மதரசாவில் முறையாக கல்வி பயின்று குர்ஆன் கற்றுக்கொண்டவர்கள் ஆலிம்கள், ஹாஃபிஸ்கள், அவர்கள் தான் மார்க்க கல்வியை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள். நபியவர்கள் சொல்வார்கள், இல்ம் உயர்த்தப்பட்டுரும். இல்ம் உயர்த்தப்பட்டுனா எப்படி? சும்மா அப்படி போறது இல்லை. உலமாக்கள் எல்லாம் வஃபாத் ஆயிடுவாங்க அப்படின்னா, உலமாக்கள் அதுக்கு ஒரு அற்புதமான செய்தி சொல்லுவாங்க. மூத்தா போறது அப்படிங்கிறது என்ன? ஒண்ணு இருக்கிற உலமாக்கள் நிறைய கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போறது அப்படிங்கிறது வேறு, அவங்க போன பின்னாடி ஆள் இருக்காது அப்படிங்கிறது வேறு. இன்னொரு காரணம் சொல்லுவாங்க, இல்ம் மௌத்தா போயிடுனா அதை கற்றுக்கொள்வதற்கு யாரும் இல்லாம மௌத்தா போயிடும். என்னாகும்? வருங்காலம் என்னாகும்? நம் சந்ததிகளுடைய நிலைமை என்ன? குர்ஆனை எந்த சமூகம் தன்னோடு வைத்திருக்கிறதோ அதுதான் இந்த உலகத்திலே பாதுகாப்பாக வாழும். நீங்கள் பாதுகாப்பிற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு எதை கொடுத்தாலும் சரி, அது பாதுகாப்பு அல்ல. பாதுகாப்பு கேடயம் என்பது குர்ஆன். மற்றதெல்லாம் இந்த உலகத்தினுடைய துணை சாதனங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். மற்றதெல்லாம், அது காரா இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இந்த உலகத்தில் நீங்க என்ன கொடுத்தாலும் சரி, அதுவெல்லாம் துணை சாதனங்கள். அசல் என்னது? குர்ஆன். இந்த குர்ஆனை பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுப்பதுதான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. அது கொடுக்கப்படல, என்னாகும்? ஆலிம்களே இல்லை. மார்க்கத்தை நம் பிள்ளைகள் எங்கே கற்றுக்கொள்வார்கள்? முடியுமா? ஒரு புகாரி ஹதீஸ் கிதாப் எடுங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆலிம்களே இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? நமக்கு தான் கிதாப் இருக்குல்ல அப்படின்னு யாரும் மனப்பாலாம் குடிக்க முடியாது. ஒரு புகாரி ஹதீஸ் கிதாப் எடுங்க. தொழுகையில் எப்படி தக்பீர் கேட்டுறது பாருங்களேன். 4 ஹதீஸ் வரும், 4 ஹதீஸ் வரும். சனா என்ன ஓதுறது? 3 ஹதீஸ் வரும். 3 விதமான ஹதீஸ் வரும். தக்பீர் எங்க கேட்டுறது? அது 4 ஹதீஸ் வரும். கிதாபல் ஹதீஸ்களே இருக்குது. எதை ஃபாலோ பண்ணுங்க? யார் சொல்லிக் கொடுப்பது? ஹதீஸ்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏராளம். மார்க்க அறிஞர்கள் அதை ஃபில்டர் பண்ணி நமக்கு எதை பின்பற்ற வேண்டும், எது சரியானது, எது தரமானது கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் மார்க்க அறிஞர்கள். மார்க்க அறிஞர்களை இல்லை வெறும் கிதாபை மட்டும் என்ன செய்ய முடியுமா? டாக்டர் படிக்கணும், என்ன செய்யணும்? டாக்டர் படிக்கணும்னா முறையா போய் படிக்கணும். வெறும் புக்கை மட்டும் வாங்கி வச்சு வைத்தியமான என்னங்க ஆகும்? புக்கை மட்டும் வாங்கி எப்படி ஆபரேஷன் பண்றது, வெறும் புக்கை மட்டும் அவன் படிச்சுட்டு போனான், அவன் ஆபரேஷன் பண்ண என்ன ஆகும்? அந்த நிலைமைதான் வருங்காலத்தில் மார்க்க இல்முடைய விஷயத்தில் உருவாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்தால் கியாமத்தை நீங்கள் எதிர்பாருங்கள், உலகம் சீக்கிரம் அழிந்துவிடப் போகிறது என்பதாக சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எவ்வளவோ நியமத்துகளை நமக்கு வழங்கி இருக்கிறார். அந்த நியமத்துகளில் நாம் அதனுடைய அருமையை புரிந்து கொள்ளாத, உணர்ந்து கொள்ளாத, அலட்சியமாக இருக்கின்ற குர்ஆன் ஷரீஃப் மிகப்பெரிய பொக்கிஷம். அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். குர்ஆனிற்காக வேண்டி ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்குங்கள். பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, பெரியவர்கள், பிள்ளைகள், தாய்மார்கள் குர்ஆன் தொடர்புல இருங்க. எவ்வளவு பேர்கள் 30 வருஷமா வெறும் 2 சூறா 3 சூறா, அதுக்கு மேல முடிய மாட்டேங்குது. நிறைய பேர் முயற்சி பண்றதே இல்லை. முயற்சி செஞ்சு வரலன்னா அது வேற. பல பேர்கள் பெரிய பெரிய ஹாஜியாரா இருப்பார், இங்கேயும் 2 சூறாதான், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருப்பார், அங்கேயும் 2 சூறாதான். இப்ப என்ன
அந்த குர்ஆனுடைய விஷயத்திலேயும் 6666 வசனங்கள் இருக்குது. 2 சூறாக்கள் 3 சூறாக்கள் மனப்பாடம் பண்ணுவதற்கா குர்ஆன் என்பது இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், குர்ஆன் வாழ்வில் இருந்தால் மாத்திரம்தான் இன்றைய காலகட்டத்தில் மிக 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 தேவை. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் வருத்தப்படுறாங்க, எப்படியாச்சும் என் பிள்ளைய ஊத வைக்கணும். இப்ப ஏன் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? மொபைல் போன் வந்த பின்னாடி அந்த பிள்ளைய முன்னெல்லாம் என்ன செய்யலாம், கையில் ஒரு பெரம் எடுத்து அடிச்சா பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா பள்ளிக்கு ஓடி வந்துடுவான், மதரசாக்கு வந்துடுவான். இன்னைக்கு முடியுதா? இன்னைக்கு என்னத்தை அடிச்சாலும் வர்றான். ஏனென்றால் மொபைல் போன் வந்து வெளியே கொண்டு வருவதை இன்றைக்கு பெரிய வேலையாக இருக்க முடிய மாட்டேங்குது. கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் பெற்றோர்கள் நம்ம தான் வம்பா போயிட்டு குர்ஆன் ஓதால பிள்ளைகளை எப்படியாச்சும் படிக்க வைக்கணும், ஆனால் வரமாட்டேங்கிறான். கடுமையான பிடியில் சிக்குண்டு இருக்கிறான். காரணமும் நாம் தான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிள்ளைகளை குர்ஆனுடைய தொடர்பிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டு திரும்ப கொண்டு வரணும், எப்படி முடியும்? எனவே தயவு செய்து குர்ஆன் முன்னால் சொன்னது போன்று இறங்கிய காலம் முடிந்தது. குர்ஆன் தொடங்கக்கூடிய காலம் ஷவ்வால். உலகத்திலே உள்ள எல்லா அரபி மதரசாக்களும் மக்கா மதரசாக்களும் தொடங்கக்கூடிய காலமாக ஷவ்வாலுடைய இந்த மாதம் இருக்கிறது. தயவு செய்து அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். என் பிள்ளை எந்த காலேஜில் சேர்க்கலாம், எந்த பள்ளியில சேர்க்கலாம் அப்படிங்கிறத அதெல்லாம் யோசிங்க. அதற்கு முன்னதாக என் பிள்ளை எந்த லெவல்ல இருக்கிறான் குர்ஆன்ல, உனக்கு இன்னும் நம்ம எவ்வளவு கொடுக்கணும் அதை யோசிங்க. மதரசாவை சேர்க்கணும் அதை யோசிங்க. நம்ம குர்ஆன் ஓதணும் அதை யோசிங்க. இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவலைப்படுங்கள். அதுதான் நம்முடைய வாழ்வில் பாதுகாக்கக்கூடிய பொக்கிஷம், பாதுகாப்பு கேடயம் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.